Hello friends, welcome to India Absmil. Zonal Recruiting Office சென்னையில் இருந்து சிப்பாய் ஃபார்மா நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. 13th February வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 22nd Marchக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆன்லைன் எக்ஸாம் வந்து 22nd Aprilலேருந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்டேட் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்னை ரீஜனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி. ஸோ இந்த ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இருக்கும். ஃபேஸ் 1ல் ஆஸ் யூஷுவல் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அடுத்து ஃபேஸ் 2ல் ரெக்ரூட்மெண்ட் ரேலி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 250 காமனாக எல்லாருமே பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஓஆர் எல்லாருமே காமனாக 250 ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சிப்பாய் ஃபார்மா, இதுக்கான ஏஜ் லிமிட் 19லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. அதாவது 1 October 1999லேருந்து 1 October 2005க்குள்ளே நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 19லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ஃபார்மசியில் டிப்ளமோ முடித்து மினிமம் 55% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்மசி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ ஃபார்மசி முடித்து 55% இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபார்மசி முடித்து 50% இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஹைட்டு 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். மினிமம் 165 இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 77 சென்டிமீட்டர்ஸ் வித் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினிமம் எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு காமிச்சிருப்பாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வெயிட்டு, இது பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மினிமம் எவ்வளோ வெயிட் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 17லேருந்து 20 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹைட் 155 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா மினிமம் 43.2 kgs இருக்கணும். மேக்ஸிமம் 52.9 kgs வெயிட் இருக்கணும். ஸோ உங்கள் ஏஜ் கேட்டகிரி ஹைட்டை பொறுத்து வெயிட் வந்து மாறும். அதை நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃபிசிக்கலில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் செலெக்ஷனில் போனஸ் மார்க் கிடைக்கும். அது காம்படிஷன் லெவலில் பொறுத்து அந்த போனஸ் மார்க் வந்து சேஞ்ச் ஆகும். அதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்சிசி ஏ டைப்பு, பி டைப்பு, சி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அடிஷ்னலாக போனஸ் மார்க் வரும். ஸோ சிபிடியில் வரலாம், சரிங்களா? ஸோ அதுக்கான போனஸ் மார்க் வந்து சர்டிஃபிகேட்டை பொறுத்து மாறும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃபிசிக்கலாக இருக்கட்டும், சிபிடி எக்ஸாமில் உங்களுக்கு போனஸ் மார்க் வரும். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேஸ் 1ல் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபேஸ் 2ல் ரேலி செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரன்னிங்கு அதெல்லாமே இருக்கும். இப்போ ஆன்லைன் சிபிடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு வந்து நீங்கள் போகும்போது கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுத்துகிட்டு போகணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கலர் பிரிண்ட் அவுட்டில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் வரும்போது கவர்மெண்ட் ஐடி, ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் சிபிடி எக்ஸாமில் அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு எது இருக்கோ மறக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம் மார்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் 1 hour சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50 கொஷின்ஸு, 2 hours சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 கொஷின்னு. மல்டிபிள் சாய்ஸ் தான், ஆப்ஷன் மாதிரி இருக்கும் சிஸ்டமில். அந்த ஆப்ஷனை கரெக்டான, அதாவது சிஸ்டமில் உங்களுக்கு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும் ஃபுல் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மார்க்கும் இல்லை.
ஒரு வேளை தப்பாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 25% மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. தெரில அப்படின்னா விட்டுருங்க சரிங்களா. தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், தெரில அப்படின்னா விட்டுருங்க. அதை நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 25% மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ அடுத்து ஃபேஸ் டூ செலெக்ஷன் வரப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு நோட்டில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்துகிட்டு போங்க, ஸ்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டு வந்து கலர் பிரிண்ட் அவுட்டில் தான் எடுத்துகிட்டு போகணும், மடித்து எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படியே நீட்டாக வச்சு ஒரு நோட்டில் வந்து நீட்டாக வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து 20 காப்பீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. டொமிஷியல் சர்டிஃபிகேட் குடியிருப்பு சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் குறிப்பாக நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தார் மூலிமா நீங்கள் டொமிஷியல் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் டொமிஷியல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் டூ செலெக்ஷனில் கட்டாயம் டொமிஷியல் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ரிலீஜன் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு. இந்த காண்டக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூல்லேயே தருவாங்க. நீங்கள் படித்த ஸ்கூல் அண்ட் காலேஜில் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே தருவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரிஜினலும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் ஃபேஸ் டூ செலெக்ஷன் போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்சிசி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்தால் இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த என்சிசி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்கள் செலெக்ஷனில் உங்களுக்கு போனஸ் மார்க் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது இருந்தால் உங்களுக்கு போனஸ் மார்க் ஆட் ஆகும். இப்போ ரேலி செலெக்ஷனில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கு, பீம் புல்லப்ஸு, ஃபீட் டிச்சு, சிக்ஸாக் பேலன்ஸ். இதில் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீட் டு குவாலிஃபை. இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரன்னிங்கில் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகணும், புல்லப்ஸில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அதே மாதிரி ஃபீட் டிச்சு, சிக்ஸாக்ஸ் இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, அதாவது உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஹைட்டு, வெயிட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக உங்களை செலக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கிளியராக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. www.joinindianarmy.nic.in. அதாவது உங்கள் சிபிடி ஸ்கோரு ப்ளஸ் அதாவது ஃபேஸ் 1ல் சிபிடி கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, உங்கள் சிபிடி ஸ்கோரு ப்ளஸ் ஃபேஸ் 2ல் ஃபிசிக்கலில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அடாப்டபிலிட்டி, மெடிக்கலு, இந்த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்து ஒரு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா. அதில் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஜாயின் பண்ண முடியும். இப்போ சென்னை ரீஜனல் ஆஃபீஸ்க்கான டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே 9 to 6 PM ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, அப்ளை பண்ணுறதுல நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.